ஹாய் காய்ஸ். ஆக்சுவலாக நம்ம சவுதி அரேபியாவில் கமீஸுக்கு ஃப்ரெண்டு போயிருந்தா போல். அன்றைக்கி ஆக்சுவலாக மீன் வறுவல் செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு மீன் வாங்கின சொன்னேன். 10 ரூபாய்க்கா? ஆமாம், 10 ரியாலுக்கு வாங்கின சொன்னேன். ஒரு கிலோ கிட்ட கொடுத்தாங்க. 13 மீன் இருந்தது. சரி, அதை தான் இன்றைக்கி வறுத்தலான்னு சொல்லிட்டு தான் கட் பண்ணிகிட்ருக்கோம். இது என்ன மீன் பாருங்கள். நான் காணாங்கத்தன்னு நினச்சேன், ஆனால் அது பாறை மாதிரி இருக்குது. எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏதோ ஒன்று இன்றைக்கி கட் பண்ணி வறுத்து சாப்பிட்ணுன்றதுனால நான் செஞ்சிட்ருக்கேன். பாருங்கள், வீட்டிலலாம் லேடிஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ தாங்க தெரியுது. சவுதி அரேபியாவில் நம்ம வேலை செய்கிறதோட ரூமில் 3 வேளை சமைக்கிறது தாங்க பெரிய வேலையாக இருக்குது. என்ன பண்ணுறது, வந்தாச்சு, செஞ்சு தான் ஆகணும். இப்போ தான் தெரியுது கிச்சனில் சமையலரில் பெண்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டெய்லியும் சமையல் செய்யக்குள்ளே ஒரு நாள் 2 நாள் தெரியாது, டெய்லியும் செய்யக்குள்ளே இன்றைக்கி தான் தெரியுது. கண்ணில் தண்ணி மட்டும் தான் வரல. ஓகே, அது பழகி போச்சு. அதுதாங்க போயிட்டுருக்கு. பாருங்கள், செதிலெலாம் கட் பண்ணி. ஆக்சுவலாக இதில் வந்து செதில் அந்தளவுக்கு இல்லை. செதில் சுரண்டி பார்த்தேன், லைட்டாக தான் வந்தது உரமாக. அந்த அளவுக்குலாம் அதிகமாக இல்லை. இதுதான் சமையல். ஓகே கைஸ், புதுசாக சவுதி அரேபியா வரவங்க இந்த மாதிரிலாம் வேலை இருக்கும். ரூமில் நம்ம சமைக்கணும், ஆசைப்பட்டு சாப்பிட்ணும் அப்படின்னா செஞ்சு தான் ஆகணும். அதனால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்து பழகிடும். பாருங்கள், குடலை போட்டு இழுத்து அது எப்படி இருக்குன்னு தெரியாமல் மேலே ஃபுல்லாக அடித்து ரத்தங்கத்தெல்லாம் அடித்து ஒரு வழியாக ஆகிட்டேன். அது வேற. சரி, நம்ம ஒரு மீன் ஆஞ்சிச்சு.